கேஞ்சரால் பாதிக்கப்பட்ட தகப்பன். 3 பெண் பிள்ளைகள். மனைவி மற்றும் தாய் தந்தையர். குடும்ப கஷ்டத்தை பற்றி சொல்லுகிறார். என்னைப்போல் யாரும் இருக்காதீர்கள். கஷ்டத்தை யாரும் அனுபவிக்காதீர்கள். ஒரு நடுவயதான தந்தை தனது வாழ்க்கையின் கடுமையான சோதனைகளுக்கு நடுவில் தனக்குள் பேசிக்கொள்கிறார். அவருக்கே கேஞ்சர் பாதிப்பு, ஆனால் அதற்குப் பிறகும் குடும்பத்திற்காக போராடுகிறார். 3 பெண் பிள்ளைகள், ஒரு மனைவி மற்றும் வயதான தாய் தந்தையரைக் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. குடும்பத்தின் நெருக்கடிகளை தன் மனதிற்குள் வெளிப்படுத்துகிறார். தனது உடல் நலமில்லாத நிலையிலும் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்திற்காக உயிரைக் காக்க போராடும் ஒரு மனிதனின் மன அழுத்தம், அவமானம், அச்சம், வேதனை ஆகியவற்றை தன்னுடன் பேசிக்கொள்கிறார். என்னைப்போல் யாரும் இருக்கக்கூடாது, இந்த துயரத்தை யாரும் அனுபவிக்கக்கூடாது என்ற உருக்கமான எண்ணங்கள் அவரது வலியை மற்றும் வாழ்க்கையின் போராட்டங்களை பிரதிபலிக்கின்றன. ஒரு ஒளிவிழந்த பழைய வீடு. நடுவயதான மனிதர் ராமு, 49 வயது, மிக ஒல்லியான உடலுடன் சிறிய விளக்கின் கீழே அமர்ந்திருக்கிறார். அவர் கண்களில் துயரமும் சோர்வும் தெரிகிறது. அவர் அருகில் மருத்துவர் அறிக்கைகள், மருத்துவ கட்டணங்களுக்கான ரசீது மற்றும் குடும்பத்தினர் போட்டோ இருக்கிறது. வீட்டில் மனைவி பிழைப்பிற்காக வேலை பார்க்க சென்றிருக்கிறார். வயதான தாய்தந்தையர் மௌனமாக ஒரு மூலையில் அமர்ந்துள்ளனர். 3 பெண் பிள்ளைகள் ஏதோ படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ராமு தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். இந்த வயதில் உடம்பே சரியில்லை. எனக்கே கேஞ்சர். ஆனா என் 3 பிள்ளைகளும் என் குடும்பமும் என் உதவியைதான் தேடுறாங்க. என் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியுமா என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு வெம்பிக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் ஒருநாள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்க நேர்ந்தது. உங்களுக்கு உள்ள நோய்க்கு ரொம்ப அட்வான்ஸா மருந்தெல்லாம் வந்திருக்கு. நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க இதுல இருந்து கண்டிப்பா விடுதலை பெறலாம் அப்படின்னு மருத்துவர் ராம்கிட்ட சொல்லி அவருக்கு சில மருந்துகளை எழுதி கொடுத்து அனுப்பிவிடுகிறார். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்குற அளவுக்கு என்னிடம் பணம் ஏதும் இல்லையே என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டு ராமு வீடு திரும்புகிறார். வீட்டிற்கு வந்த ராமு தன்னுடைய விளையாடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறார். இவர்களை எப்படித்தான் நான் கரை சேர்க்கப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று தனக்குள் எண்ணிக்கொள்கிறார். வயதான தாய் தந்தையர்களோ தனது மகன் படும் கஷ்டத்தை பார்த்து கவலை அடைகின்றனர். ராமுவின் தந்தையோ, என்னால் என் குழந்தைகளுக்காக எந்தவிதமான சொத்தையும் சேர்த்து வைக்க முடியவில்லை என்று கவலைப்படுகிறார். என் குழந்தைகள் என்ன பாவம் செய்ததோ எனக்கு வந்து பிறந்து இருக்கிறது என்று ராமு மனதுக்குள் எண்ணி கவலைப்படுகிறான். என்னுடைய உடல் இப்படிப்பட்ட நோய் வந்திருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு அவர்களை நான் எப்படி காப்பாற்ற முடியும், என்னால் முடியுமா என்று ஆதங்கப்படுகிறான். ராமோ தன்னால் முடிந்த வேலையை செய்துகொண்டு அதனால் கிடைக்கும் சிறிய தொகையை வைத்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு வருகின்றார். ஆனால் உடல் மிகவும் பலவீனப்பட்டு விட்டதால் வேலை செய்வதற்கு கூட அவருக்கு தெம்பில்லாமல் போகிறது. நண்பர்கள் உறவினர்கள் ஏதோ அவர்களால் முடிந்த உதவியை செய்கின்றார்கள். மனைவி மற்ற வீடுகளுக்கு வேலை செய்வதற்காக செல்கிறார். ஆனால் சம்பளம் மிகக் குறைவு. அதை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டார். ராமுவின் தந்தைக்கும் ஆஸ்துமா பிரச்சனை. அவர்களுக்கு மருந்து வாங்கக்கூட முடியாமல் கிடந்தார். நீங்கள் யாரையும் நம்பிக்காதீங்க. வாழ்க்கை எப்போதும் நல்லது தராது. கடைசி வரைக்கும் போராடணும். ஆனா என் குழந்தைகள், அவர்களுக்காக இன்னும் கொஞ்சம் நாள் நான் உயிரோட இருக்கணும். அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்திக் கொடுக்கணும். இதெல்லாம் முடியுமா என்று ராமு யோசித்துக் கொண்டிருக்கிறான். இரவு பொழுதில் மழை பெய்கிறது. வீட்டின் கூரை வழிய மழை சொட்டுகிறது. ராமு தனியாக அமர்ந்து மூச்சு விட்டுக்கொண்டு உடலை தடவிக் கொண்டிருக்கிறான். நோயின் வலி தெளிவாக தெரிகிறது. மனைவி அருகில் வந்து, நாளைக்கு மருந்து வாங்கணும். உன் உடம்பு இப்போவே பலவீனமாயிருக்கு. என்ன செய்யலாம் என்று கேட்டுக் கொண்டிருந்தாள். குழந்தைகள் தந்தையை பார்த்து சிரிக்க முயற்சிக்கின்றனர். கண்களில் நீர் வராமல் ராமுவும் அவர்களை பார்த்து சிரிக்கிறான். ராமு சுவரில் சாய்ந்து மெதுவாக அழுகிறார். நான் வாழ முடியாது. ஆனா என் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும். என் குடும்பம் என்னால் வாழ முடியும். யாராவது எனக்கு உதவ முடியுமா? ராமனின் நண்பர் ஒருவர் சில நாட்களுக்கு முன் ராமுவிடம் சமூக வலைதளத்தில் உதவி கேளுங்கள் என்று சொன்னதை ஞாபகத்துக்கு வருகிறது. ராமு ஒரு பழைய மொபைல் எடுத்து வீடியோ பதிவு செய்கிறார். அவர் கண்களில் பெருமூச்சு, அன்பும் வேதனையும் கலந்த குரலில் பேசுகிறார். என்னைப்போல் யாரும் இருக்கக்கூடாது. யாரும் இந்த துயரத்தை அனுபவிக்கக்கூடாது.
எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வரவில்லை, நிறைய பேர் இதை அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கலாம். யாராவது உதவி செய்ய முடியுமா? வீடியோ வைரலாகிறது. சமூகத்தில் சிலர் உதவி கொடுக்கிறார்கள். மருத்துவமனையில் ராமு நல்ல சிகிச்சை பெறுகின்றான். இறுதியில் ராமுவின் உடல்நிலை தேறி வருகிறது. குழந்தைகளைப் பார்த்து மகிழ்கிறார். சமூகத்தில் நல்ல நிலையில் உள்ள பலரும் உதவி செய்வதற்காக காத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரியான வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக எல்லோரும் உதவுவார்கள். நம் சமூகத்தின் கட்டமைப்பை இப்படித்தான். கேட்டால் கண்டிப்பாக உதவுவார்கள். நிச்சயமாக நாளைக்கு யாருக்காவது இது ஒரு பாடமாக இருக்கும். யாரும் இந்த நிலையை சந்திக்க வேண்டாம். எப்போதும் உங்கள் குடும்பத்தினரை கவனியுங்கள், நேசியுங்கள். குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் கண்டிப்பாக சேமியுங்கள். இந்தக் கதையில் ஒரு தந்தையின் அகமனதை வெளிப்படுத்துகிறது. பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்காக போராடும் மனிதனின் உணர்ச்சிகள் கற்பனையான கதை போக்கால் விவரிக்கப்படுகிறது. இந்த கதையில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து உறுப்பினர்களும் கற்பனையாக சித்தரிக்கப்பட்டவர்கள்தான். சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிதான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மனதை நெகிழச் செய்யும் கற்பனை கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.